பார்ட் 3ல லேடி வாங்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அக்கா. உடனே அந்த இடத்துக்கு ஆனினும் ஆனினோட பிரதரும் வந்துடுறாங்க. ஆனின் வந்தோடனே அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க லேடி வாங். அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, என்னை பார்க்கணுன்னு கூட அவருக்கு தோணல, நான் வர வரைக்கும் அவருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு என்ன, அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனுங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீ அழாத அழாதன்னு சொல்லி ஆனின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. காரில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஆனினையும் கூடயே கூப்பிட்றாங்க. ஸோ ஆனினும் ஒத்துக்கிறாங்க, நானும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா லாயல் பெண் யூனிவர்சிட்டியில் உட்காந்து நேற்று நைட் நடந்ததை யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட காட்டாத சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்குது. ஏன் இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வரல லாயல் பென்னு சொல்லிட்டு ஆனின்னு கேட்குறாங்க. அதுக்கு லாயல் பெண், உன்னை பார்க்க தான் நிறைய பேர் இருக்காங்களே, நான் மட்டுமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தானே என்னை வந்து முக்கியமாக பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனின்னு கேட்குறாங்க. நாம் எப்படி லவ் பண்ண முடியும், நமக்குள்ளே லவ் இப்படி செட் ஆகும் லாயல் பெண் சொல்கிறாங்க. அதாவது லவ்னா அது கிடையாது லாயல் பெண், எனக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் உனக்கு இருக்கா இல்லையா, அதுதான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸா, என்ன ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி லாயல் பெண் யோசிக்கிறாங்க. அப்படியே லாயல் பெண் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க ஆனின். லாயல் பெண் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அதாவது எனக்குள்ளே உள்ள தாட்ஸ், நான் எப்படிலாம் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணுறனோ அதே தாட்ஸ் உனக்கு இருக்கா, உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம், உன் வாய்ஸை கேட்கும் போது, உன் ஃபேஸை பார்க்கும் போது, உன்னை டச் பண்ணும் போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி நீனும் ஃபீல் பண்ணுறியா இல்லையா, நம்மள மாதிரி நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி தான் மற்றவங்ககிட்ட இருக்கியா, நல்லா யோசிச்சு பாரு லாயல் பெண் அப்படின்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே லவ்ங்கிறது பாசிபிளா, நம்ம 2 பேருக்குள்ளே அதுவும் அப்படின்னு சொல்லி லாயல் பெண் கேட்குறாங்க. நான் பாசிபிளா இல்லையான்னு சொல்லி நான் கேட்கல லாயல் பெண், நான் கேட்குறது எனக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் உனக்குள்ளே இருக்கா இல்லையா, அதை தான் நான் கேட்குறேன். அது ஏன் உனக்கு புரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபீலிங்ஸா அப்படின்னா என்ன, எந்த மாதிரி ஃபீலிங், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னு லாயல் பெண் சொல்கிறாங்க. அதை தான் இப்போ ஆனின் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசில் எப்போதுமே ஒருத்தவங்க நினச்சிட்டே இருப்போம். நம்ம கண்ணை திறக்கும் போது அவங்க ஞாபகம் தான் வரும், அதாவது காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்க ஞாபகம் தான் வரும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்கள நினச்சிக்கிட்டு தான் தூங்கும். அந்த பர்சன் நானா இல்லையா சொல்லு லாயல் பெண் சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது, நம்ம மனசில் ரொம்ப கவலையோட பெயினோட இருக்கும் போது நமக்கு யாரோட முகம் ஞாபகம் வருதோ, யார் நமக்கு ஆறுதல் சொன்னால் நம்ம நினைக்கிறோமோ அது நான் தானே. உனக்குள்ளே அந்த மாதிரி சோகம் வரும்போது என்ன தானே நினைப்போம், சந்தோஷமாக இருக்கும் போது என்ன தானே, யாருக்கிட்ட நம்ம க்ளோஸாக பேசுகிறோம், நம்மளோட எல்லா விஷயத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், அது நான் தானே அப்படின்னு சொல்லி ஆனின் லாயல் பெண் கிட்ட கேட்குறாங்க. எல்லாத்தையும் லாயல் பெண் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கு. லாயல் பெண் அது எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆனினை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணி கலங்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. லாயல் பெண் அவங்களே பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. சரி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பிறண்டப்படுது. லாயல் பெண்ணால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியல, எந்த ரிப்ளையும் கொடுக்க முடியல, அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுதான் நைட்டு நடந்திருக்கு. அதை தான் இப்போ லாயல் பெண் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. கூடவே அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த உலகத்தில் தான் இருக்கியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அதெல்லாம் ஒன்று அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன கேட்க வந்திருக்காங்கன்னா, நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லாயல் பெண், இல்லை நான் கிளாஸ் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போயாகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஆனினை பார்த்துக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ப்ரீக்கும் அந்த இன்னொரு சர்வெண்ட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. அவங்கள பார்த்து திட்டுறாங்க லாயல் பெண், நீ எப்படி இங்கே உட்காந்துருக்கலாம், நான் உன்னை பைன் பேலஸ் தானே இருக்க சொன்னேன், ஆனினை தானே பார்த்துக்க சொன்னேன், எதையுமே கவனிக்காமல் ஏன் இப்படி இருக்க ப்ரீக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ப்ரீக்கு இது மாதிரி ஆனின் இங்கே இல்லை, வெளில கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி லேடி வாங்கோடைய அப்பா இறந்துட்டாங்கன்னு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, அதனால எல்லாரும் கிளம்பி அங்கே போயிருக்காங்க, ஆனினும் அங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக என்னத்தை சொல்கிறாங்கன்னா, லேடி வாங்க ரொம்ப கம்பேர் பண்ணி கூட்டதுனால அவங்க போயிருக்காங்க, அவங்களுடைய சவரனஸை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க, அவங்க அழும்போது இவங்க தான் ரொம்ப அவங்க வந்து இது பண்ணுறாங்க,
அதனால் அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து லாயல் பின் என்ன சொல்கிறாங்கன்னா, லேடி வாங்க எப்படி இருக்காங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு தான் ஆனின்னு இருக்காங்களே, அவங்க தான் கண்ணீரை தொடச்சி கட்டி பிடிச்சி அழகாக கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கட்டி பிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஐனஸ் இப்படின்னு சொல்லி ப்ரீக்கு அந்த கூட இருக்கிற சர்வெண்ட்டை ஹோல்ட் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு லாயல் பின் காண்டாகிறாங்க. ப்ரீக் நான் உன்னை எப்படின்னு தான் கேட்டேன், அதுக்காக செஞ்சு காட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சடனாக கத்துறாங்க. இல்லை ஐனஸ் நீங்கள் கேட்டிங்கன்னு தான் நான் செஞ்சு காமிச்சேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு லேடி பின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்பாங்கன்னா, ஆனின் எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஹைனஸ் இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்குற மாதிரி பிளானில் போயிருக்காங்க, ஸோ அங்கே தான் போய் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீக் சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு லேடி பின் கிளம்பிடுறாங்க. நைட்டு போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மையை போட்டு திட்டுறாங்க. என்னென்னு திட்டுறாங்கன்னா, அந்த பொம்மை தான் வந்து ஆனின் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நீ அவளை வந்து ஹோல்ட் பண்ணியா, அவளை வந்து கட்டி பிடிச்சியா, அவள் டேரஸ்லாம் வந்து தொடச்சியா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை ஆனினா நினச்சி திட்டுவாங்க. அங்கே ஆனின் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. ஆனின் லேடி வாங்க்கு ஆறுதல் சொல்கிறது, அதாவது தோளில் சாய்ச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி இவங்களே யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த பொம்மையை எடுத்து கிள்றாங்க, குத்துறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வன்ஸ் 2 பேரும் ரொம்ப பசிக்குது சாப்பிட்லான்னு ப்ரீக்கை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிச்சனில் ஒரு உருவம். யாருன்னு பார்த்தா லாயல் பின் தான். அவங்களுக்கு வந்து கோவம் வந்தால் வந்து மேங்கோஸை வந்து கவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மிட் நைட்டில் உட்காந்து 2 பேரும் பார்த்து பயந்துடுறாங்க. அதுவும் பேய் மாதிரி திரும்புகிறாங்க. ப்ரீக் மறுபடியும் லாயல் பின்னை பார்த்து பயந்துடுறாங்க. போன உயிரே இப்போ தான் திரும்பி வருது, நீங்கள் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரீக்கும் அந்த சர்வெண்ட்டை கேட்குறாங்க. மறுபடியும் அவள் மேங்கோஸை கவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா.